வணக்கம். அதாவது எப்பவுமே நம்ம வந்து லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நம்மளோட படித்தவங்க கிட்ட எப்பவுமே இந்த நெகட்டிவாக பேசுகிறது, நம்மளை வந்து மோட்டிவேஷன் பண்ணாமல் நம்மளை வந்து மட்டம் தட்டி பேசுகிறது, இந்த மாதிரி ஆளு கூடலாம் பழகுனோம்னா என்ன ஆகுன்னு அவங்க புத்தி தான் நமக்கு வரும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஆளுகளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ணாதீங்க. ஏன்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க. அவங்களும் நமக்கு வேணும். யாரையுமே வந்து பகைச்சிக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நட்போட இருந்து முடிஞ்சால் அவங்கள திருத்தி அவங்கள லைஃப்பில் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். அதாவது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர்லாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறணும்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே அந்த மாதிரி வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது. அது ஒரு சமயம் இல்லாட்டி ஒரு சமயம் மனசுக்குள்ள ஒரு மாதிரி தோணும். இருந்தாலும் பரவாயில்ல, சரி அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து இருக்கணும். அதாவது ஒரு மரம் வைக்கிறோம். மரம் வச்சு தண்ணி ஊற்றுறோம். ஒரு ஆலமரம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆலமரத்துக்கு தண்ணி ஊற்றி அதை பெருசு பண்ணி ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கணும். அது நல்லா பெருசாகி அந்த ஆலமரத்தில் வந்து நிறைய பறவைகள் வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பறித்து, அதாவது குஞ்சுகள்லாம் வெளிவந்து அது அதனோட சத்தம் எப்படி இருக்கும்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப கேட்குறக்கு இனிமையாக இருக்கும். அதனுடைய விழுதுகள், அதாவது முன்னோர்கள் எல்லாம் நமக்கு வந்து ஆலமரம் மாதிரி, அதில் நம்ம வந்து இருக்கிற விழுதுகள் மாதிரி அப்படின்ட்டு ஒருத்தங்க சொல்லுவாங்க. என்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான். அதாவது கொஞ்சம் அந்த மரம் ரொம்ப நாளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 இயர்ஸாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அதை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதை வெட்டுறது ஒரு நாளில் வெட்டிடலாம். ஒரு நாள் கூட வேண்டாம். ஆனால் அந்த விழுதுகளெல்லாம் என்னாகும், காஞ்சு போயிடும். அதில் இருக்கிற பறவைகள், அதில் இருக்கிற குஞ்சுகள் எல்லாமே எங்கே போகும். அது மாதிரி தான் ஒரு தொழிலை வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். எப்போவுமே வந்து சுய தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். எதையுமே எடுத்தமா கவிழ்த்தமான்னு இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். நம்ம இந்த இன்ஸ்டியூட்டை கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி இந்த அளவுக்கு நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம். நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிரே அந்த டைப்ரைட்டிங் மிஷின் மட்டும்தான். அந்த குழந்தைகள் வந்து அடிக்கும்போது இருக்கிற சத்தம், அந்த குருவிகள், அந்த பறவைகள் எல்லாமே கிக்கின்னு கத்துற மாதிரியே இருக்கும். ரியலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து யாருக்குமே எந்த தீமையும் செய்யாமல், எந்த தீமையும் நினைக்காம, நம்மளோட தொழில், நம்மளோட அந்த மரம் இதையெல்லாம் வந்து வளர்த்துறக்கு பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு உதவி செய்யுங்க. அது பின்னால் நமக்கு நன்மையை கொடுக்கும்.